யாக்கோபு உங்களில் அநேகர் போதகர் ஆகாதீர்கள் என்று சொல்லத்தக்கதாக யாக்கோபுடைய காலகட்டத்திலே வெற யூதர்களுக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ விசுவாசிகள் சபையா கூடி வந்தார்களே, அவர்கள் நடுவில் ஏதாவது துருபதேசம் இருந்ததா? உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக என்று சொல்வதற்கு அதிக ஆக்கினையை அடைவோம் என்று சொல்லத்தக்கதாக யாக்கோபு எதுக்கோ கம்பேர் பண்ணியிருக்கிறார். எதுக்கு கம்பேர் செய்திருக்கிறார்? ரட்சிக்க வல்லமை இல்லாத விசுவாசம் உடைய பேர் கிறிஸ்தவர்கள் நியாய தீர்ப்புக்குள்ளாக போவார்கள். யாக்கோபு இந்த இடத்துல யாரை பார்த்து சொல்ற வார்த்தை? உங்களில் அநேகர் போதகராகாதிருக்கிறீர்கள். செய்யாத செத்த விசுவாசம் உடைய ஒரு பேர் கிறிஸ்துவனுடைய நாவு எப்படி இருக்கும்? கர்த்தர் நரகத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதற்கு ரொம்ப பெரிய ஒரு நல்ல அடையாளம் பூமியில் என்ன இருக்குதுனாக்கா சமுத்திரம். யாருக்குமே அடங்காத இந்த நாவுடைய ஆளுகை எந்த அளவுக்கு இருக்கும் யோசிச்சு பாருங்க. யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். வசனம் 1-2 இப்போதைக்கு நான் வாசிக்கிறேன். என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூர்ண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். ஆவியில்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று 2ஆம் அதிகாரத்தின் முடிவிலே ரொம்ப அற்புதமாய் யாக்கோபு முடித்தார். 26 அப்படியே 2:26 அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. இப்படி ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறதாக வேத வாக்கியம் முக்கியமாக 2ஆம் அதிகாரம் 26 முடித்த பேருக்கு 3ஆம் அதிகாரம் 1 என் சகோதரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாது இருப்பீர்களாக என்பதான ஒரு விஷயத்தை யாக்கோபு இந்த இடத்துல வார்ன் செய்கிறார். காரணம் என்ன? எதற்காக யாக்கோபு உங்களில் அநேகர் போதகராகாதிருங்கள் என்று இந்த இடத்துல ரொம்ப பெரிய ஒரு எச்சரிப்புடன் எச்சரித்திருக்கிறார். யாக்கோபு உங்களில் அநேகர் போதகர் ஆகாதீர்கள் என்று சொல்லத்தக்கதாக யாக்கோபுடைய காலகட்டத்திலே வெற யூதர்களுக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ விசுவாசிகள் சபையா கூடி வந்தார்களே, அவர்கள் நடுவில் ஏதாவது துருபதேசம் இருந்ததா? உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக என்று சொல்வதற்கு, அல்லது 1ஆம் அதிகாரத்திலும் 2ஆம் அதிகாரத்திலும் சுயாதீன பிரமாணம் என்றும் ராஜரிகமான பிரமாணம் என்றும் நியாய பிரமாணத்தை இவர்கள் தவறாக கையாள்தபடியால் நீங்கள் உங்களுக்குள்ளே அதிக ஆக்கினை அடைந்து போதகர் ஆகாதீர்கள் என்று கட்டளையிட்டாரா? என்ன காரணத்தின் நிமித்தமாக இவர் உங்களுக்குள்ளாக அநேகர் போதகர் ஆகாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்? சத்தியம் உள்ள ஆண்டவராகிய இயேசுநாதர் உயிர் தெரிந்து பரத்திற்கு போவதற்கு முந்தி சொன்ன வார்த்தை ஞாபகம் இல்லையா? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் சீஷராக்கி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளத்தக்கதாக போதியுங்கள், உபதேசியுங்கள், டீச் பண்ணுங்க என்று இயேசுநாதர் பரத்திற்கு போவதற்கு முந்தி சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, அன்றைக்கு கூடி வந்த ஒட்டுமொத்த விசுவாசிகளுக்கும் இயேசுநாதர் கட்டளையிட்டு போயிருந்தார். அந்த ஒரு வார்த்தையின்படியே ரட்சிக்கப்பட்ட யாக்கோபுடைய காலகட்டத்தில் இருந்த தாய் சபையா இருக்கிற எருசலேமில் இருந்த விசுவாசிகள் எல்லோரும் சுவிசேஷத்தை பரவினார்கள். ஆண்டவராகிய இயேசுநாதருடைய கட்டளைகளை சொன்னார்கள். அப்ப எந்த காரணத்திற்காக இந்த இடத்துல யாக்கோபு உங்களுக்குள்ளே அநேகர் போதகர் ஆகாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்? என்ன காரணம்? 3ஆம் அதிகாரம் 1 எதற்காக சொன்னார் என்று நீங்கள் மேல்நோட்டமாய் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு எனக்கு சுத்தமா புரியாது. அது பார்க்கும்போது நான் ஏதாவது தப்பான தீர்மானம் பண்ண போதகன் ஆயிட்டனன்றது எனக்கும் பயம் உண்டாயிடுது. ஏனென்றால் என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. டீச்சர்ஸ் ஆவாதீங்க. டீச்சிங் அண்ட் தி டீச்சர்ஸ் ஆர் கிஃப்ட் ஃப்ரம் above. உபதேசமும் உபதேசிக்கிறவர்களும் போதகர்களும் பரத்திலிருந்து வந்த ஈவு. அது 1ஆம் வசனம் 17 ஏற்கனவே ரொம்ப முறை வாசித்தேன். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்தவரும் பரத்திலிருந்து இறங்கி வருகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது.
போதிக்கத்தக்கதான போதனையும் அந்த போதனையை போதிக்கிறவர்களும் பரத்திலிருந்து அருளப்பட்ட ஈவாகத்தான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த இடத்துல யாக்கோபு நாங்கள் அதிக ஆக்கினை அடைவோம் என்று, நியாய தீர்ப்புக்குள்ளாக போவோம் என்று அறிந்து அநேகர் போதகர் ஆகாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3:1 இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை நமக்கு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற ஒட்டுமொத்த சத்தியத்தையும் திறவுகோல் போல தெரிந்து காண்பிக்கிறது. 3ஆம் அதிகாரம் 1 இருக்கிற ஒரே ஒரு வார்த்தையை வாசித்தால்தான் உங்களுக்கும் எனக்கும் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ரகசியமே புரியும். 3ஆம் அதிகாரம் 1, என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. அதிகன்ற வார்த்தை வருது தெரியுமா? மெய்சோன் என்பதான கிரேக்க வார்த்தை. அதிக ஆக்கினை அடைவோம் என்று எதுக்கும் இவர் கம்பேர் பண்ணி தான் அதிக ஆக்கினை அடைவோம் என்று சொல்லி இருக்கிறாரு. எதுக்கு இவர் ஒப்பிட்டு பேசுகிறார்? புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு புரியாவிட்டால் கீழே சொல்லப்படுகிற சத்தியம் உங்களுக்கு புரிவதற்கு கஷ்டமா இருக்கும். நாம் அதிக ஆக்கினை அடைவோம் என்று, அதிகம் என்று சொல்லப்படுது தெரியுமா? அந்த அதிகம் என்றது எதுக்கோ கம்பேர் பண்ணி, இதை பார்க்கிலும் இந்த எதையோ கம்பேர் பண்ணி தான் இந்த ஒரு போதக ஊழியம் அதிக ஆக்கினைக்கு நம்மை நடத்துகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல அதிகம் என்று சொல்லத்தக்கதாக ஏற்கனவே இருக்கிற ஏதோ ஒரு ஆக்கினையை கம்பேர் பண்ணி தான் 3:1 சொல்லியிருக்கிறார். அதிக ஆக்கினையை அடைவோம் என்று சொல்லத்தக்கதாக யாக்கோபு எதுக்கோ கம்பேர் பண்ணியிருக்கிறார். எதுக்கு கம்பேர் செய்திருக்கிறார்? 2:26, அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. அதிக ஆக்கினை என்று சொல்லத்தக்கதாக எதுக்கு கம்பேர் பண்ணி பேசுகிறார்? கிரியை செய்யாத விசுவாசம். அல்லது 19 தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படியே செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. எதுக்கு கம்பேர் பண்ணி ஒரு அதிக ஆக்கினை என்று சொல்கிறார்? பிசாசுடைய விசுவாசம் உடையவர்கள், கிரியை இல்லாத விசுவாசம் உடையவர்கள். இன்னும் சொல்ல போனால் 2:14 என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் ரட்சிக்குமா? ரட்சிக்காத விசுவாசத்தை கம்பேர் பண்ணிதான் 3:1 அதிக ஆக்கினை என்று சொல்லப்பட்டுகிறது. அப்ப அதிக ஆக்கினைக்கான குறைவான ஆக்கினை அது ரட்சிப்பதற்கு வல்லமில்லாத விசுவாசம் உடைய பேர் கிறிஸ்தவர்கள். கிரியை செய்யாத விசுவாசம் உடைய பேர் கிறிஸ்தவர்கள் மெய்யாகவே நியாய தீர்ப்புக்குள்ளாக போவார்கள். அப்படி விசுவாசம் கிரியை செய்யாத விசுவாசம் உடைய பேர் கிறிஸ்தவர்கள் நியாய தீர்ப்புக்குள்ளாக போகும் பொழுது அவர்களை பார்க்கிலும் அதிக ஆக்கினை யாருக்குண்டு? போதகர்களுக்கு. இப்ப புரிஞ்சுதா? ரட்சிக்க வல்லமை இல்லாத விசுவாசம் உடைய பேர் கிறிஸ்தவர்கள் நியாய தீர்ப்புக்குள்ளாக போவார்கள். அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம், ரட்சிக்க வல்லமில்லாத விசுவாசம் உடைய விசுவாசிகள் அல்லது பேர் கிறிஸ்தவர்கள் நியாய தீர்ப்புக்குள்ளாக போகும் பொழுது அவர்களை பார்க்கலும் அதிக ஆக்கினை யாருக்கு உண்டு? போதகர்களுக்கு என்று 3:1 சொல்லப்பட்டது. ஆகையால் தான் இந்த ரட்சிக்க வல்லமை இல்லாத விசுவாசம், கிரியையை செய்யாத செத்த விசுவாசம் உடையவர்களை எது நியாயம் விசாரிக்கிறது? 2:12 சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். சுயாதீன பிரமாணம், ஜீவ வார்த்தை கிரியை செய்யாத செத்த விசுவாசம் உடைய ஒவ்வொருவரையும் நியாய விசாரிக்கும், நியாய தீர்ப்புக்குள்ளாக நடத்தும். அப்படி அந்த ஒரு நியாய தீர்ப்புக்குள்ளாக போகிற செத்த விசுவாசம் உள்ள பேர் கிறிஸ்தவர்களை பார்க்கிலும் 3:1 இப்ப நீங்க வாசிக்கும் போது கொஞ்சம் அது புரியும். என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் என்ன ஆக வேண்டாம்? கேள்வி. இப்ப நீங்க எனக்கு தெளிவா பதில் சொல்ல வேண்டும். யாக்கோபு இந்த இடத்துல யாரை பார்த்து உங்களில் அநேகர் போதகராகாதீர்கள் என்று சொல்கிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் சொல்ற வார்த்தை 9ஆம் அதிகாரத்துல, நான் சுவிசேஷத்தை பேசாவிட்டால், பிரசங்கிக்காமல் போனதையானால் எனக்கு ஐயோ, பிரசங்கியார் பிரசங்கிக்க வேண்டும் என்று வேத வாக்கியம் கட்டளையிட்டிருக்கிறது. சத்தியத்தை பிரசங்கிக்கிற ஊழியத்தை விட்டு மீன் பிடிக்கும்படியாக போன பேதுருவை மறுபடியும் உயிர் தெழுந்த கர்த்தர் சந்தித்து இழுத்து கொண்டு வந்தார்.
நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறேன், பொய்யோ சொல்லவில்லை. நான் புறஜாதியருக்கு அப்போஸ்தலராகவும் போதகராகவும் நியமிக்கப்பட்டேன். இந்த லட்சணத்துல யாக்கோபு சொல்ற வார்த்தை, அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த நிருபத்தை எழுதுவதற்கு முந்தி இந்த நிருபத்தை எழுதின யாக்கோபு சொல்ற வார்த்தை, உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. நான் இவ்வளவு சொன்னதை வச்சு நீங்க கரெக்டா கண்டுபிடிக்கலாம். யாக்கோபு இந்த இடத்துல யாரை பார்த்து சொல்ற வார்த்தை? உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. யாரை பார்த்து சொல்றாரு? செத்த விசுவாசம் உள்ள, கிரியை செய்ய வல்லமில்லாத விசுவாசம் உள்ள விசுவாசிகள் பேர் கிறிஸ்தவரை பார்த்து சொல்ற வார்த்தை, நீங்கள் அதிக ஆக்கினை, ஏற்கனவே ஆக்கினைக்குள் போய் கொண்டிருக்கிறீர்கள். ஏன்? விசுவாசத்தின் கிரியை இல்லை. விசுவாசத்தின் கிரியை செய்யாத நீங்கள் அதிக ஆக்கினை அடையத்தக்கதாக போதகராகாதீர்கள். அண்டர்ஸ்டுட்? இது பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் கூட புரியுறது இல்ல. உங்களுக்கு எனக்கு கர்த்தர் புரிய வைத்திருக்கிறார். ஏன்? நீங்கள் நானும் சத்தியமுள்ள ஆவியை நம்பியிருக்கிறோம், ஊழியக்காரனை நம்பி இல்லை. நீங்க எந்த ஸ்காலர் புக் எடுத்து பாருங்க, இந்த ஒரு கனெக்டிவிட்டியே இல்லை. பெரிய பெரிய ஸ்காலர் புக்கெல்லாம் படிச்சேன், எவ்வளவு சுலபமா இருக்குது. இத்த எங்கெங்கோ பேசி எதோ கொண்டு போய் புரிய மாட்டேங்குது. சுலபமா வாசி, கர்த்தரோட உதவினாலே, ஆவியோட உதவியோடு கூட வசந்த தியானிச்சாலே தெளிவா புரியுது இந்த வசனத்தை. சில பெரிய பெரிய ஊழியக்காரங்க கமெண்ட்ல கேட்டா எதோ பேசி புரியாத புதிராகி போயிடுது. அது இப்போ இந்த வசனத்தை இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல நான் சொல்ல விரும்புகிறேன். இப்ப இருக்கிற என்னோட டிரான்ஸ்லேஷன் இது. ஊழியக்காரருடைய பிள்ளைகளே போதகராகாதீர்கள். போதகர் ஆவதற்கு முந்தி விசுவாசத்தின் கிரியை காண்பிக்காதவன் போதகனாக கூடாது. அதனால ஊழியக்காரருடைய பிள்ளைகள் ஊழியக்காரனுக்கு பிறந்ததுனால ஊழியக்காரனாக கூடாது, போதகனாக கூடாது. அது எவ்வளவு பெரிய மகா ஊழியக்காரனா இருந்தாலும் சரி. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்ற வேத சொன்னபடியால் ஊழியக்காரனுக்கு பொருந்தது எல்லாமே பாவிகள் தான். இது இப்ப சொல்லணும். இது போதகராக இருப்பீர்களாக, அதிக ஆக்கினை அடைவீர்கள். ஏற்கனவே ஊழியக்காரன பையனா இருக்கிறதுனால நீ ரட்சிக்கப்படன்னு பாவித்து ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசன் கிரியை நீ காண்பிக்காமல் இருக்கிறாய். ஏற்கனவே நீ ரட்சிக்கப்பட்ட என்பதன அடையாளத்திற்கான கிரியை காண்பிக்காத பட்சத்தில் இப்ப உங்க அப்பா ஊழியக்காரா இருக்கிறதுனால நீ ஊழியக்காராக போயிடுகிற, அதிக ஆக்கினை அடைவாய். புரிஞ்சுதா? கிரியை செய்யாத செத்த விசுவாசம் உடைய ஒரு பேர் கிறிஸ்துவனுடைய நாவு எப்படி இருக்கும்? எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் கிரியை செய்யாத செத்த விசுவாசம் இருந்தால் இங்க சொல்லப்போற நாவு என் நாவுதான். கிரியை செய்யாத விசுவாசம், செத்த விசுவாசம் உடைய ஒரு விசுவாசம் உடைய பேர் கிறிஸ்தவர்களா நீங்கள் இருந்தால் உங்க நாவை பத்தி தான் நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் முதலாவது செத்த விசுவாசம் உடைய பேர் கிறிஸ்தவருடைய நாவு எப்படிப்பட்டது என்பதை 3ல கொஞ்சம் சொல்லியிருக்கிறாரு. அதை நான் உங்களுக்கு காண்பித்து உங்களை நான் ஆச்சரியமூட்ட விரும்புகிறேன். என் வாயி இந்த அளவுக்கு நல்ல வாயான்றது நீங்க ரொம்ப சந்தோஷப்பட போகிறீர்கள். முதலாவது டங்ஸ் டெஃபினிஷன், ரெண்டாவது டங்ஸ் டாமினன்ஸ், மூணாவது டங்ஸ் டொமைன். இந்த 3 காரியத்தை இன்றைக்கு என்னால சொல்ல நேரம் இல்லை. முதலாவது டங்ஸ் டெஃபினிஷன், உங்க நாவை குறித்தும் என் நாவை குறித்தும் கிரியை செய்கிற விசுவாசம் இல்லாதவர்களானால், செத்த விசுவாசம் உடையவர்களா இருந்ததே ஆனால் உங்க விசுவாசம் என் விசுவாசமும், இங்க சொல்ல போற வாய் நம்ப வாய் தான். ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. டெஃபினிஷன் முதலாவது நம்முடைய நாவை குறித்து கொடுக்கிற அருமையான ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? நம்பர் 1, 3வது வசனம் 6, நாவும் என்ன? நெருப்பு தான். சகோதரிகளே, நீங்க ஊதுனாலே போதும், முன்னாடி உங்க பஸ்மம் ஆடுவாங்க சொல்ல நாம் எல்லாரும். நாவு நெருப்பு தான். ஃபர்ஸ்ட் அழகான ஒரு வர்ணிப்பு. கிரியை செய்யாத செத்த விசுவாசமா இருந்தால் நம்முடைய விசுவாசம், உங்களுடைய நாவும் என்னுடைய நாவும் நெருப்பு. 3:8, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அந்த நாவு அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. சகோதரிகளே, இவங்களை நீங்க உயிரோட சாவடிக்கிறதும் சுட்டரிச்சு சாவடிக்கிறதும் உங்க நாவுல இருக்கிறது. நாவு நெருப்பு தான். நான் தான் டீட்டெயில் இன்னைக்கு சொல்ல மாட்டேன், அடுத்த வாரத்தான் தொடங்குவேன். நான் 6 முதல்ல வாசிக்கிறேன்.
நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய நாவு நெருப்பு, நம்முடைய நாவு அநீதி நிறைந்த உலகம். 8, நம்முடைய நாவு அடங்காத பொல்லாங்குள்ளது, நம்முடைய நாவு சாவுக்கேதுவான விஷயம் நிறைந்தது. சர்ப்பம் கூட நம்ம நாவு முன்னாடி கெட்டு போச்சு. சர்ப்ப கொத்தினாலும் நம்ம உடலுக்கு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. பாய்சனஸ், வெனமஸ், பெரிலஸ். இது யாருடைய நாவு? கிரியை செய்யாத செத்த விசுவாசம் உடைய நாவு. இது எதற்காக நாவை நெருப்புக்கு ஒப்பிட்டிருக்கிறார்? அதனால்தான் நரக அக்கினி நிறைந்த இடத்திலே நாம் தள்ளப்படுவோம். நமக்கு செத்த விசுவாசம் இருந்தால், ரட்சிக்க வல்லமில்லாத விசுவாசம் உடையவர்களாக நாம் இருந்தால், நாம் தள்ளப்படுகிற இடம் நித்திய நரக அக்கினி கடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில பேர் நரகால இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சாரி, நரகம் இருக்கு. எப்படியும் உறுதியா சொல்ற, சமுத்திரம் இருக்குங்க. பூமியில இருக்கிறதெல்லாம் இவங்க ஒத்துப்பாங்க. வேத வாக்கியம் கண்ணுக்கு தெரியாத வேற இடத்துல வைத்திருக்கிற காரியங்களும் இவங்க ஒத்துக்கிறது கிடையாது. உனக்கு அப்பாக்குறாரா? அப்பாக்குறாரு. அப்பா இல்லாம நீ பிள்ளையா வர வாய்ப்பு இல்ல. இல்ல. பரலோக பிதாக்குறாரா? இல்ல. அது எப்படி இல்ல? பூமியில இதெல்லாம் இருக்குது, எல்லாம் ஓகே. பூமிக்கு அப்பாற்பட்டது இல்லைன்னு ஒண்ணு இல்லைன்னு. கர்த்தர் நரகத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதற்கு ரொம்ப பெரிய ஒரு நல்ல அடையாளம் பூமியில் என்ன இருக்குதுனாக்கா, சமுத்திரம். ஆகையால் தான் கர்த்தருடைய புதிய பூமியில என்ன இல்ல? சமுத்திரம் இல்லை. ஏன்? சமுத்திரம் ரொம்ப அழகாக பிரத்யட்சப்படுத்தி காண்பிப்பது நரகத்தை, சாவு கடல், அது அக்கினி கடல். அது ஆகையால் தான் நாவு நெருப்பு. ஏன் நாவல மாத்திரம் இருக்கணும்? உன் வாழ்வே நெருப்பா இருக்கணும் தான் நம்மள நரக அக்கினியிலே தள்ளுகிறாங்க. அதனால உங்களை நீங்க சுட்டரிக்கனாலும் சரி, மற்றவங்களை சுட்டு போடனாலும் சரி, உங்க நாவே போதும். நாவு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். படிக்கிற பசங்கள்ட்ட கேட்டா, படிக்கிற பசங்கள்ட்ட நீங்க கொஞ்சம் எங்கன்னா ஓரமா இல்லையா அவங்க பசங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேச நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஏன் புள்ளியா இதெல்லாம் பேசுறான்றது உங்களுக்கு அப்போ தெரியும். ஏன் பொண்ணா இதெல்லாம் பேசுது, அதுதான், அதேதான். நீங்க கொஞ்சம் ஒளிஞ்சிருந்து பாருங்க. இப்போ ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களை அனுப்பிச்சுங்கிறீங்கன்னு நம்ம பார்ப்பாங்க. ரொம்ப இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பண்ற கான்வர்சேஷன் இருக்கு தெரியுமா, அப்போ நீங்க எங்கன்னா டெலிஸ்கோப்ல வச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். உலகம் வெளியே இல்லை, இது வாயில தான் இருக்குது. ஒட்டுமொத்த உலகம் வாயில இருக்குது. இவங்க மாத்திரம் இல்லாம பசங்களும் அவ்வளவுதான். அவங்க பேசுற பேச்சா நம்ம அந்த ஒரு பாதையில தான் நடந்து வந்தோம், நம்மளுக்கும் தெரியும் நல்லா பேசியிருக்கிறோம் அப்படின்ட்டு. பசங்கள கொஞ்சம் ஓரமா விட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேசும்போது நீங்க ஒளிஞ்சிருந்து பாருங்க. அப்பா பாப்பா பாப்பா, டேய் நான் கூட அப்படி பேசியிருந்தீங்களா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஃபீல் ஆகும். என்ன பண்றது, போட்டது குட்டி நீங்க ஆச்சே, அப்படிதான் இருக்கும். இன்னும் ஜாஸ்தி இருக்கும். ஒட்டுமொத்த உலகம் நாவல இருக்கிறது. என்ன உலகம் என்றால், நெக்ஸ்ட் பாயிண்ட் சொல்லும்போது சொல்லுவேன். நெருப்பு, உலகம், அது டங்ஸோட டாமினன்ஸ். இது டெஃபினிஷன். இது அதான் நல்லா தெரிஞ்சுக்கங்க. கிரியை செய்யாத விசுவாசம் உடைய நம்முடைய நாவு இவ்வளோ டேஞ்சரான நாவு. இது என்ன செய்துன்றது அடுத்த விஷயம். டாமினன்ஸ் எப்படி, டொமைன், இது எப்படி நம்மளை ஆளுகை செய்கிறது இந்த நாவு. வசனமேட்டு, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. மிலிட்டரி ஃபோர்ஸ் வந்தாலும் ஆகாது, போலீஸ் ஃபோர்ஸ் வந்தாலும் ஆகாது. எதை வைத்தாலும் நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அடங்கா கழுதை இது. எது? நாவு. இவ்வளோ பவருக்கு தான் போயிடுது. யாரும் அடக்க முடியாதா? பூமியில ஒரு மனுஷனால அடக்க முடியாது. அதனால நீங்க என்னத்தான் எடுத்து அடிச்சாலும் அவன் நாவை மாத்திரம் உங்களை அடக்க முடியாது. நீங்க அச்சுனே இருப்பீங்க, அவன் பயங்கரமா விஷத்தை கொட்டினே இருப்பான் உங்க மேல. பலா பொண்ணு அடிக்கணும், உங்களை எவ்வளோ சபிக்கணுமோ அந்த அளவுக்கு சபிப்பாங்க. நம்ம எல்லாரும் போலீஸ்கார ஆச்சா கூட அவன் சாகசாரம் தான் சொல்லுவோம். அந்த சைடு அவன் திரும்பின உடனே
சாரசாரமா ஊத்துவான் மேல. அதனால நாவு மாத்திரம் அடுக்க இந்த பூமியில எந்த மனுஷனாலும் கூடாது. அப்ப அது யார்தான் அடுக்க முடியும்? உங்க நாவு, ஏன் நாவு? எவ்வளவு மௌனமாகறீங்கல்ல? நாவை அடுக்க ஒருவனாலும் கூடாது. 8 நாவை அடுக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. ஐயோ, சாவுக்கேதுவான விஷம் நிறைந்த நாவு. ரைட், இந்த அதிகாரத்தை நான் வேற உங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இது உங்களுடைய நாவையும் என்னுடைய நாவை குறித்ததான ஒரு விளக்கம். இந்த நாவை வச்சுக்கின்னு வரும் நான் போதகன் ஆயிட்டாக்கா என்ன செய்யறது? நெருப்பு, விஷம், உலகத்தின் ஒட்டுமொத்த அநீதியின் காரியங்கள், அடங்காத ஒரு நாவான ஒரு நிலையில நான் போதகனானாக்க என்ன ஆகுறது? என்னையும் கொளுத்திட்டு உங்களையும் கொளுத்தி விட்டுருவேன். ஆனா என்ன கொளுத்துறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களை கொளுத்தி விட்டுறது. உங்களை கொளுத்தி போட்ட பிறகுதான் என்ன நான் கொளுத்திடுறது. ஆகையால் உங்களில் அனைவரும் என்ன ஆகாதீங்க. Praise the Lord. வேணாம். எந்த நிலையில, எந்த ஒரு நிலையில நீங்களும் போதகராக கூடாது. செத்த விசுவாசத்தை வைத்துக்கொண்டு, கிரியை செய்யாத விசுவாசத்தை வைத்துக்கொண்டு, ரட்சிக்க வல்லமில்லாத விசுவாசத்தை வைத்துக்கொண்டு பேர் கிறிஸ்தவர்களான ஒரு நிலையிலே நீங்களும் நானும் ஊழியக்காரனாயிடக்கூடாது, போதகனாயிடக்கூடாது. எனக்கு தான் அந்த ஊழியக்காரோட பசங்களை பார்த்தாலே எனக்கு அங்கீகரிப்பதற்கு மனம் இல்லை. ஏன்? ரட்சிப்புக்கு எதுவான விசுவாசம், கிரியை செய்கிற விசுவாசத்தின் கிரியை பார்ப்பதற்கு முந்தைய எப்படி அவன் ஊழியக்காரன் ஆகலாம்? ஏன் உனக்கு பொருந்தாலும் ஊழியக்காரன் ஆயிடுமா? 2வது, இந்த நாவுடைய விளக்கத்தை இப்ப சொல்லிட்டு அதோட அர்த்தம் என்னன்றது, இந்த நாவுடைய டாமினன்ஸ், ஆளுகை பத்தி நான் இப்ப உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அடுத்த வாரம் இந்த நாவுடைய டொமைன், இந்த நாவு எந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் இதோட ஆளுகை பரவி இருக்கிறது, இதோட எக்ஸ்பான்ஷன், என்லார்ஜ்மெண்ட். ஆனா இன்றைக்கு சொல்லுவது இந்த நாவுடைய ஆளுகை, யாருக்குமே அடங்காத இந்த நாவுடைய ஆளுகை எந்த அளவுக்கு இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதனால இப்ப இந்த நாவுடைய ஆளுகை பத்தி நான் உங்களுக்கு சுலபமா சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 3ஆம் அதிகாரம் வசனம் 4-5 இங்க கொஞ்சம் கவனிக்கணும். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளா இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். நன்றா புரிந்து கொள்ள வேண்டும். வசனம் 4, கப்பல்களை பாருங்கள். யாக்கோபு சொல்ற கொஞ்சம் கப்பலை பாரு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பேசுறது போலதான். பறவைகளை பாருங்கள், பட்சிகளை பாருங்கள், அந்த மாதிரி புஷ்பங்களை பாருங்கள் என்று சொல்றாரு இல்லையா? அதே ஒரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்றாரு இவரு. நம்மளே தப்பாக்க சொல்றாரு, கப்பல்களை பாருங்கள். இப்ப இருக்கிற கப்பல்கள்லாம் டன்னு கணக்கா பொருள்களை சுமக்கிறதும் ரொம்ப பெருசுமா இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் இருந்த கப்பல்கள் பெருசு இருந்திருக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் 26ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர்கள் வாசிக்கும் பொழுது அவர் ஒரு கப்பல் ஏறி போறாரு ரோமுக்கு. அந்த பார்த்தீங்கன்னா 250 மேல இருக்கிற ஆட்கள் அந்த கப்பலை ஏற்றி, இன்னும் பொருள்களை ஏற்றின் போகுது, கார்கோவை. அப்போ கப்பல் என்று சொன்னால் நீங்களும் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஒரு அந்த ரோவிங் பண்ற கப்பலுக்கு தெரியுமா, அந்த மாதிரி சின்ன கப்பல் கிடையாது. இங்க யாக்கோபு கப்பல்களை பாருனாக்கா நூற்றுக்கணக்கான ஆட்களை ஏத்திக்கின்னு பொருள்களை சுமந்து கொண்டு போற கப்பலை கொஞ்சம் பாருங்கள். அந்த கப்பல் முதலாவது சைஸ்ல ரொம்ப பெருசு, 2வது அந்த கப்பல் ரொம்ப வெயிட், ரொம்ப ஹெக்டரா இருக்கும், ரொம்ப பாரம் உள்ளதும். ஸோ பாரம் உள்ளதும் பெரிதுமான கப்பல். அந்த கப்பலை தள்ளுறது எது? காத்து. எங்க? சமுதிரத்தில் இருக்கிற பயங்கரமான காத்து. அந்த காத்தானது இந்த கப்பலை தள்ளத்தக்கதாக காத்து வல்லமை உள்ளது. கப்பல் ரொம்ப பாரம் உள்ளதும் பெரிதுமா இருக்கிறது. இந்த காத்தையும் இந்த பெரிதான இந்த கப்பலையும் பாரமுள்ள இந்த கப்பலையும் ஒரே ஒரு சின்ன ஸ்டியரிங் மாத்திரம் கண்ட்ரோல் செய்கிறதாக வசனம் 4 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ கவனிச்சு பாருங்க.
கப்பல்களையும் பாருங்கள். அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தாலும், ரொம்ப பெருசு கப்பல், பாரம் உள்ளதும் ரொம்ப பெரிதுமா இருந்தாலும், கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும், அந்த கப்பல் அடிக்கிறது எது? காத்து. காத்து அடிக்கிறதுனால்தான் அலைகள் மோதுது. இந்த கப்பலை காத்து தாக்குது. காத்துக்கு ரொம்ப வல்லம் இருக்குது. காத்துக்கு வல்லம் இல்லைன்னு நினைக்க கூடாது. காத்துக்கு ரொம்ப வல்லமை உண்டு. அந்த காத்து இந்த கப்பலை தள்ளத்தக்கதாக வல்லம் இருக்கிறது, ஒடிக்கத்தக்கதான வல்லம் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். எந்த திசைக்கு இந்த கப்பல் போனோம்னு சொல்லிட்டு அவர் விரும்புறாரோ, யாரு? கப்பல் ஓட்டி மன்னன், பைலட்டு. அந்த ஒரு கப்பல் ஓட்டுநர் எந்த திசையில போன்னு விரும்புறாரோ அந்த திசைக்கு சின்ன அந்த சுக்கானியை வைத்து அந்த ஸ்டேரிங்கை வச்சு திருப்பி விட்டு கரெக்டான திசைக்கு கொண்டு போகிறார். அப்ப அந்த சின்ன ஸ்டேரிங் போல இருக்கிற அந்த சுக்கான் சொல்லப்படுது பாருங்க, அது எதுக்கு கம்பேரிட்டு இருக்கிறார்? இப்போ 5 கவனிங்கள். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும், அந்த சிறிய வார்த்தை எங்க வந்துச்சு? மேல சிறிதான சுக்கான் வந்துச்சு பாருங்க, லாஸ்ட் லைன்ல. மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாய் இருந்தும். வாவ், புரியுதா உங்களுக்கு? சின்ன சுக்கான் போல இருக்கிற அந்த சின்ன ஒரு ஸ்டேரிங் இருக்கு தெரியுமா, அதை வைத்து கொண்டு காற்றையும், காற்று தாக்குது நிமித்தமாக இந்த கப்பல் அசைக்கப்பட்டாலும், கப்பல் ரொம்ப பெரியது, ரொம்ப பாரம் உள்ளது, இது எல்லாவற்றையும் கண்ட்ரோல் செய்கிறது சின்ன அந்த ஸ்டேரிங்கா இருக்கிறது. மனுஷனுடைய கையில் இருக்கிற அந்த சின்ன ஸ்டேரிங், அவருக்கு எந்த திசையில போக விரும்புறாரோ அந்த திசைக்கு அவர் திருப்பின்னு போயின்றாரு, காத்து எந்த திசையில அடிச்சாலும். அதே போல நாவும். இப்போ நீங்க தான் அதுக்கு அர்த்தம் சொல்லணும். நாவுடைய வல்லமை எப்படிப்பட்டதுன்னு கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. உங்க நாவு, என் நாவு எப்படிப்பட்டது என்று. உங்களை சுமந்து போறதுக்கு பெரிய பெரிய கப்பல்களும் லாரியும் பஸ்ஸும் வந்தாலும் உங்களை ஆண்டு கொள்வது எது? அதனால தான் ஆம்பளைங்களை பார்த்தா அவருக்கு 6 பேக்குதா 8 பேக்குதெல்லாம் பார்த்துட்டு நீங்க மயங்கிடக்கூடாது. அவர்கிட்ட இருக்கிற அவர் 6 பேக் இருந்தாலும் சரி, ஒரே பேக் போல இருந்தாலும் சரி, அவரை ஆண்டு கொள்றது நாவுன்றது புரிந்து கொள்ள வேண்டும். அதனால பொண்ணு பார்க்குறோம், பையன் பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் வாயை பாரு. இரண்டால் ஒட்டுமொத்த அவயவங்களையும் ஆண்டு கொள்வது நாவு. எப்படியாப்பட்ட வார்த்தை சொல்லப்பட்டது கவனித்தீர்களா? அதனால தான் அவிசுவாசிகள்கிட்ட போயிட்டு உங்க பர்சனல் ஸ்டோரி எல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்றது. கர்த்தர் அறியாத மக்கள் கிட்ட போயிட்டு உங்க குடும்ப நிலவரத்தெல்லாம் போய் சொல்லிடக்கூடாது. விசுவாசம் இல்லாதவனுடைய நாவு இப்படிப்பட்டது, பேர் கிறிஸ்துவனுடைய நாவு இப்படிப்பட்டது. அதனால நம்மளுடைய குடும்ப விஷயம், நம்மளுடைய ரகசிய விஷயம் போய் அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்கன்னாக்கா அந்த நாவு என்ன பண்ணுன்றது கீழே போகும்போது அடுத்த வாரம் தான் சொல்லுவேன். நம்மளுடைய குடும்ப விஷயத்தெல்லாம் போய் சொல்லிடக்கூடாது. உலகத்தவனுடைய நாவு நீங்களாம் நினைக்கிற மாதிரி இல்லை, நெருப்பு, விஷம், அடங்காத ஒட்டுமொத்த உலகத்தின் அநீதி நிறைந்த நாவா இருக்கிறபடியால் நம்முடைய குடும்ப நிலவரங்களை எல்லார்கிட்ட போய் சொல்லிடக்கூடாது. அது நம்ம கண்ட்ரோல் செய்ய கொஞ்சம் கத்துக்கணும். அதனால நம்முடைய சரீரம் என்னதான் பெருசா இருந்தாலும், நம்முடைய பைசப்ஸ் எல்லாம் என்னதான் நல்லா இருந்தாலும், ஹைட்டு வெயிட் எல்லாம் ரொம்ப ஹெஃப்டியா இருந்தாலும், அதெல்லாம் நீங்க மயங்கிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் நாவு எப்படிதுன்றது நீங்கள் நானும் ரொம்ப ஆழமா பரிசோதிக்கிறோம். அட்லீஸ்ட் சகோதரர்கள் நான் ஒரு முன்னெச்சரிப்பா சொல்லுகிறேன், நீங்க எதோ பாக்குறீங்களோ ஃபர்ஸ்ட் வாயை பார்க்கணும். வாயை பார்த்த பிறகுதான் நீங்கள் அடுத்த விஷயத்தை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். வாயை பார்க்காதவரை உடலை பார்த்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வாயிலிருந்து வருகிற விஷமான அந்த டிராகன் நெருப்புக்கு தெரியுமா, அது உங்களுக்கு தாக்கமோ தான் தெரியும். தற்கொலை பண்ணிக்கலாமா, வீட்டை விட்டு ஓடிடலாமா, கொன்னுடலாமா, என்ன பண்ணலான்றது உங்களுக்கு ரொம்ப பைத்தியமா திரிவீர்கள் நீங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை என்ன தெரியுமா? வசனம் 7, சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள். எவ்வளவு அழகா பேசுறாரு பாருங்க அவரு. சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. ஆனால் நாவை
அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. 7ல சொல்றாரு பாருங்க. அப்போ நிச்சயமா யாக்கோபுடைய காலகட்டத்தில் பெரிய நீங்க பார்க்குற ஜுராசிக் இருக்கு தெரியுமா? அது இருக்க டைனோசர் எல்லாம் அதோ சொருகுது. அந்த எல்லா மிருகங்களும் யாக்கோபுடைய காலகட்டத்தில் மெய்யாகவே இருந்திருக்கணும். அந்த ஒட்டுமொத்த மிருகங்களை பார்த்து யாக்கோபு சொல்ற வார்த்தை மனுஷ சுபாவம், சரியான வார்த்தை. அது கிரீக் வேர்டு அங்கே போடப்பட்டிருக்குது. மனுஷனுடைய சுபாவம், ஸ்பேசிஸ் வந்துச்சு, ஸ்பேசிஸ் அல்ல, மிருகங்களுடைய சுபாவத்தை மனுஷனுடைய சுபாவம் ஆண்டு கொண்டு அடக்கப்பட்டதும் உண்டு. அதாவது குவாய்ட் பண்ணப்படும். மிருகங்கள் கெர்ஜித்து செயல்பட்டு நம்மை தாக்காதபடிக்கு அந்த மிருகங்களை அடக்கி ஒரு கூண்டுல போட்டு வைக்கத்தக்கதாக மனுஷனுடைய சுபாவம், மனுஷனுடைய ஞானம், மனுஷனுடைய வல்லமை, அவனுடைய அறிவு அந்த மிருகங்களை அடக்கி போட வைத்திருக்கிறது. அவ்வளவு அழகா வசனம் சொன்னவருக்கு வசனம் 8ல நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அப்ப யார்த்த அடக்குவாங்க? யாரால நம்முடைய நாவை அடக்க முடியும்? இது தெரியாதனால தான் சண்டைகள் குடும்பத்தில் அதிகமாய் ஏற்படுகிறது. நாவை அடக்க முடியறதில்ல, வாயை மூட முடிய மாட்டேங்குது. சில பேர் வாய் திறந்தாலும் எப்படி இருக்கும் தெரியுமா? நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கும். நீ தயவு செய்து என்னன்னா பண்ணிக்கா, நான் வாயை மாத்திரம் திறக்காத. கடப்பட்டாத நான் உனக்கு காசு வந்து குத்துறேன், நீ வாயை மாத்திரம் திறக்காத. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. ஒரு அப்ளிகேஷன் பார்ட் நான் சொல்லி முடிப்பேன். அடுத்த வாரம் டொமைன், டங்ஸ் டொமைன், நாவு எவ்வளவு தூரம் ஆண்டு கொள்கிறது. இந்தியாவுக்கு ஒரு பிரதமர் குறிப்பிட்ட அளவு வரைக்கும் ஆளுவார். அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் குறிப்பிட்ட வரைக்கும் தான் ஆளுவார், குறிப்பிட்ட கால வரைக்கும் ஆளுவார். குறிப்பிட்ட டொமைன், டெரிட்டரி, குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் ஆளுகை இருக்கும். ஆனா இந்த நாவுக்கு எவ்வளவு தூரம் ஆளுகை, எவ்வளவு காலாவதி வரைக்கும் இந்த நாவுக்கு ஆளுகை உண்டு என்பது வந்து அடுத்த வாரம் நான் சொல்லி முடிப்பேன். அதற்கு முந்தி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கு தெரிந்து காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 3:1 வாசிக்கிறேன். இன்னொரு விசை, என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் புரிஞ்சுதுங்களா? இப்ப உங்களுக்கு யாரை பத்தி சொல்லப்பட்டது? செத்த விசுவாசம் உள்ள பேர் கிறிஸ்தவர்களுக்கு. செத்த விசுவாசம் உள்ள பேர் கிறிஸ்தவருடைய நாவு எப்படி இருக்குன்றது வந்து ரொம்ப டிஸ்கிரிப்டிவாக, கிராஃபிக்கா ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கீழே அவங்களுடைய நாவு உடைய அர்த்தம், அவங்க நாவுடைய வல்லமை, அவங்க நாவுடைய செலுத்துவது, எவ்வளவு காலம் நம்முடைய நாவு நம்மை ஆளுகைப்படுத்தும், ஆளுகை செலுத்தும் என்பது கீழே ரொம்ப அழகாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வசனம் 6 வாசிக்கிறேன். நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். எது? நம்முடைய நாவு அநீதி நிறைந்த உலகம். இதை மாத்திரம் நான் சொல்லி இன்றைக்கு நான் முடிக்க விரும்புகிறேன். தி வேர்ல்ட் ஆஃப் இனிக்விட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நாவு எந்த அளவுக்கு வல்லமையும் ஆளுகை நிறைந்தது என்றால், 1ஆம் அதிகாரம் வசனம் 26, 1:26, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல், நன்றாக கவனிங்கள், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி என்னவா இருக்கும்? உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து, நன்றாக கவனிக்க வேண்டும். நம்முடைய நாவு எந்த அளவுக்கு ஒரு வல்லமையும் எந்த அளவுக்கு கட்டாயமாக நம்மை ஆண்டு கொள்வது என்றால், நம்முடைய இருதயத்தை அது வஞ்சிக்கிறது. என்ன அர்த்தம்? உங்களுடைய நாவையும் என்னுடைய நாவை வைத்து அவிசுவாசம் உள்ள நாவா இருந்தா சொல்லுகிறேன், ரட்சிக்கப்படாத நாவு, மறுஜென்மம் முழுக்கினாலே மறுபடியும் பிறந்து புது சிருஷ்டியாய் இருக்காத நாவை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த நாவு எதை வேணுமென்றாலும் உருவாக்கும். அது இருக்கிற ரொம்ப பெரிய ஒரு வல்லமை அதுதான். என்ன வேணுமானால் இது உருவாக்கும். என்ன அர்த்தம்? இருக்கிற தேவனை இல்லை என்று சொல்லும் இந்த நாவு, இருக்கிற பரலோகத்தை இல்லை என்று சொல்லும் இந்த நாவு, இருக்கிற தூதர்களை இல்லை என்றும் சொல்லும் இந்த நாவு. புரியுதுங்களா? கர்த்தருடைய சிருஷ்டிப்பை கர்த்தர் சிருஷ்டிக்கவில்லை என்று இன்னொரு விதத்தில் இது சிருஷ்டிக்கப்பட்டது என்று நம்முடைய நாவு ரொம்ப அழகாக வர்ணிக்கும். It makes God ungod, it makes creation uncreation. இந்த நாவை வைத்து
கெட்ட மனிதர்களை நல்லவர்களாக்கும், நல்ல மனிதர்களை கெட்டவர்களாக்கும். ஒட்டுமொத்த விஷயத்தையும் நம்முடைய நாவு உருவாக்குற வல்லமே இருக்கிறபடியால் தான் ஒட்டுமொத்த இப்பிரபஞ்சத்தின், இந்த லோகத்தின் அநீதி நிறைந்த நாவா இருக்கிறது நம்முடைய நாவு. எந்த மனுஷனையும், எந்த ஒரு நல்ல மனுஷனா இருந்தாலும் அந்த நல்ல மனுஷனை நீங்களும் நானும் ரொம்ப ஈஸியாக கெட்டவனாக எல்லாரும் முன்னாடியும் வர்ணித்து காண்பிக்கலாம். நம்முடைய நாவுக்கு அந்த அளவுக்கு வல்லம் இருக்கிறது. எந்த கெட்ட பாவம் நிறைந்த மனுஷனை நீதிமானாக்குறதுக்காக நம்முடைய நாவு ரொம்ப வல்லமை உள்ளதா இருக்கிறபடியால் அப்படியும் வர்ணிக்கலாம். ஆகையால் தான் உங்க நாவுக்கும் என் நாவுக்கும் பயங்கரமான வல்லமை இருக்கிறது. எது வேணுமென்றாலும் உருவாக்கத்தக்கதான வல்லமை நிறைந்ததா இருக்கிறது. 3:9 அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷர். என்ன வார்த்தை? அதனாலே எது வேணாலும் செய்யலாம். மனுஷனை துதித்து தேவனை சபிக்கும் இந்த நாவு, தேவனை துதித்து மனுஷனை சபிக்கும் இந்த நாவு, மனுஷனை தேவனாக்கும் இந்த நாவு, மிருகங்களை தேவனாக்கும் இந்த நாவு, சுஷ்டி கர்த்தரை தேவன் இல்லை என்று சொல்லி சுஷ்டிப்பை தேவனாக்கும் இந்த நாவு. இந்த நாவு எதை வேணுமென்றாலும் உருவாக்க முடியும். ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. மனுஷன் அவதூறாய் பேசுகிற ஒரு வார்த்தைக்கும் கர்த்தருக்கு முன்பதாக கண்ணுக்கு கொடுக்க வேண்டும் என்று வேத வாக்கியம் ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் அவ்விசுவாசத்திலே உச்சரித்த ஒரு வார்த்தையும் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைக்கு நீங்கள் நானும் கணக்கு கொடுத்துதான் ஆக வேண்டும். அதனால நம்முடைய வார்த்தை விசுவாசத்தினால் உச்சரிக்கிற வார்த்தையா, அல்லது இந்த விஷமும் நெருப்பும் பொல்லாத உலகமும் அடங்காத நிலை இருக்கிற பழைய மனுஷனுடைய நாவா என்பதை கொஞ்சம் பரிசோதித்து நீங்கள் நானும் பேச வேண்டும். நீங்க என்னை நல்லவனா வர்ணிக்கவும் உங்களுக்கு தெரியும், நீங்க என்னை கெட்டவனாக வர்ணிக்கவும் உங்களுக்கு தெரியும். என்னை எப்படி வேண்டும் என்றால் நீங்கள் வர்ணிக்கலாம். உங்க நாவுக்கு அந்த வல்லமை உண்டு. உங்களை எப்படி வேணும் என்றால் நான் சித்தரித்து நான் வர்ணிச்சு யாருக்கு என்று சொல்லலாம். என் நாவுக்கு அந்த வல்லமை உண்டு. தேவனே இல்லை என்ற அளவுக்கு மாத்தி போற அளவுக்கு வல்லமகுது நம்முடைய நாவுக்கு. எந்த மிருக ஜீவன்களுக்கும் லிட்ரேச்சர் உள்ள ஒரு லாங்குவேஜ் இல்லை, பதங்கள் உள்ள, எழுத்துக்கள் உள்ள ஒரு மொழிகள் எந்த மிருகங்களுக்கும் இல்லை. ஆகையால் அந்த மிருகங்களத்தை நாம் ஆண்டு கொள்ளலாம். ஆனால் வர்ணிக்கத்தக்கதாக வார்த்தைகள் உள்ள பாஷை உடைய நாம், நம்முடைய நாவை யாராலையும் அடக்க முடியாது. எந்த மனுஷனாலும் நம்முடைய நாவை அடக்க வாய்ப்பில்லை. என்றால் நம்முடைய நாவை வைத்து எது வேணுமென்றாலும் செய்யலாம், என்ன வேணுமென்றாலும் செய்யலாம். நீங்கள் நானும் 3:2 வாசிக்கிறேன். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். நீங்கள் நானும் தவறான காரியங்களை செய்வதற்கு டைம் தேவை, பணம் தேவை, பொருள் தேவை. அதாவது இந்த அவயவங்களை வச்சு செய்வதற்கு, தவறு செய்வதற்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். ஆனால் வாயில நம்ம தவறுறதுக்குன்றது ஒண்ணுமே தேவைப்படாது. நீங்க எந்த மூலையில, நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து உங்களுடைய நாவை நீங்கள் பயன்படுத்தி எந்த பொல்லாத காரியம் வேணும் என்றாலும் நாம் செய்யலாம். ஆகையால் யாக்கோபு சொல்ற வார்த்தை 3:3 பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் என்ன செய்கிறோம்? திருப்பி. அப்போ உங்களையும் என்னையும் நம்முடைய முழு சரீரத்தையும் திருப்புகிறது எது? எது திருப்புது நம்முடைய ஒட்டுமொத்த சரீரத்தையும்? காத்தா? நாவு. நம்முடைய நாவை கொண்டு என்ன உச்சரித்தமோ அந்த திசையில தான் நம்முடைய ஒட்டுமொத்த சரீரமும் போகும். அந்த ஒரு பாதையை நோக்கித்தான் உங்களுடைய சரீரமும் என்னுடைய சரீரமும் போகும். நம்ம யாருக்கு என்ன சொல்லியிருக்கிறோம் தெரியுமா? அந்த ஒரு பேச்சின் அடிப்படையில் தான் நம்முடைய சரீரம் முழுவதும் போகும். யார்கிட்ட பொய் பேசுகிறோமோ அந்த பொய்யின் பாதையில தான் நீங்கள் நான் போக வேண்டியதா இருக்கிறது. ஆகையால் தான் யாக்கோபு சொல்ற வார்த்தை, ஒரு குதிரையுடைய சரீரம் முழுவதும் நாம அடக்கி நம்முடைய திசைக்கு திருப்பத்தக்கதாக நமக்கு அது கீழ்ப்படிய பண்றதற்காக அது வாயில் நாம கடிவாளத்தை போட்டு நம்முடைய கண்ட்ரோலுக்கு அது வர வேண்டும். அது இஷ்டத்திற்கு அது ஓடக்கூடாது என்பதற்காக.
அப்படி அதோட ஒட்டுமொத்த சரீரம் சின்ன நாவல ஏதோ ஒரு கடிவாளத்தை போட்டு நம்முடைய திசையில் இருக்கிறபடியால் அது ஒட்டுமொத்த சரீரமும் நம்முடைய திசைக்கு அதை நம்ம ரொம்ப சுலபமாக திருப்பலாம். அதே போலத்தான் நம்முடைய நாவு நம்முடைய சரீரத்தையே டர்ன் செய்கிறது, திசை திருப்புகிறது, கீழ்ப்படிய பண்ணுகிறது, கொண்டு போகிறது. ஆகையால் 3:2 நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் என்ன பூர்ண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் என்ன செய்கிறான்? கடிவாளத்தினாலே அடுக்கிக் கொள்ள கூடியவனுமாயிருக்கிறான். ஹல்லேலூயா. அப்ப நீங்க வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா எதை கண்ட்ரோல் பண்ணிடலாம்? நம்முடைய சரீரத்தை. வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணாதவன் எதை கண்ட்ரோல் பண்ண முடியாது? சரீரத்தை. நீங்க பேச்ச வைக்கும் போதே தெரியுது உங்களுடைய அவயவங்கள் உங்க கண்ட்ரோல்ல இல்லை. உங்களுடைய சரீரத்தின் எந்த உறுப்புகளும் உங்களுடைய ஆளுகையில இல்லை. வார்த்தையை கண்ட்ரோல் செய்கிறவன் ஒட்டுமொத்த சரீரத்தையும் ரொம்ப அழகாக கண்ட்ரோல் செய்கிறான். அப்படியாப்பட்டவனை ரொம்ப சுலபமாக சோதிக்க முடியாது. அவனவன் தன் தன் சுயேட்சினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான்னு சொல்லப்படுது தெரியுமா? அவ்வளவு சுலபமாக எந்த மனுஷனுடைய சரீரத்தின் அவயவத்தையும் சுலபமா சோதிக்க முடியாது. தன்னுடைய நாவை, வார்த்தையை ஆண்டு கொள்கிறவன், கண்ட்ரோல் செய்கிறவன். 2 அப்படி சொன்ன பிறகுதான் வசனம் 3 சொல்ற வார்த்தை பாருங்கள். அதாவது லிங்க் பண்ணி நான் முடிச்சிடறேன். 3:2 நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடுக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். அந்த தன் சரீரம் முழுவதும் அதை ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். வசனம் 3 பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய என்ன வார்த்தை? முழு சரீரம். வசனம் 2 சரீரம் முழுவதையும், வசனம் 3 முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். இப்படி உங்களுடைய சரீரத்தையும் என்னுடைய சரீரத்தையும் நாம் ஆண்டு கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வார்த்தையை நாம் ஆண்டு கொள்ள தெரிந்திருக்க வேண்டும். ஆனா விஷயம் என்ன? வசனம் 8 நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. ஆகையால் நம்முடைய நாவை அடக்க முடியுமா என்பதான கேள்விக்கு என்ன பதில்? அடக்கவே முடியாது. அடக்க முடியாத பட்சத்தில் நம்முடைய சரீரத்தை ஆண்டு கொள்ள முடியுமா? சுத்தமா முடியாது. சில பேருக்கு உண்மையை சொன்னா அவ்வளோ கோவம் வருது. என்னதுக்கு நீ உண்மையை சொல்ற? உண்மையை பேச. 5ஆம் அதிகாரம் வசனம் 12 5:12 விசேஷமா என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேற எந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். அடுத்த வார்த்தை என்ன? நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை, என்ன வார்த்தை? உள்ளதென்றும் இல்லதை. இதுல எங்க வருது பாசிட்டிவ் நெகட்டிவ்? வேத வாக்கியம் அப்படி பாசிட்டிவா பேச சொல்லப்படல. என்ன இருக்கிறதோ இருக்கிறத சொல்லிடு. இல்லையா இல்ல நீடு. ரைட்? நீ பாசிட்டிவா பேசணும். எல்லாமே நீ பாசிட்டிவா எடுத்துக்கிற. அது அவன் திருடினாலும் திருடுன்னு சொல்லாத. நீ பாசிட்டிவா பேசினா அது திருடல. அவன் போய் பேசுன அர்த்தமா? இந்த செனிப்பின் சுவிசேஷ பேசுற ஆட்களுடைய பேச்செல்லாம் இதுதான். எல்லாத்தையும் என்ன சொல்லி உனக்கு அப்படியே ஆகும், கண்டிப்பா ஆகும். அதான் இங்க சொல்லப்படுது. நெருப்புன்னு சுட்டரிச்சுனாக்கா சுட்டரிச்சிடும். அது இல்லையா அவங்களுக்கு? நீ என்னெல்லாம் வாயத்தை அறிக்கையிடுற, உனக்கெல்லாம் அப்படி ஆயிடுது. எந்த வாயை பத்தி பேசினுக்கிற? இங்க சொல்ல போற வாயை கொஞ்சம் கவனிச்சு பாரு. எல்லாமே நீங்க பாசிட்டிவா தான் எடுத்துக்கணும். எங்க என்னத்தை எடுத்துக்கிறது பாசிட்டிவா? குஷ்டு வீட்டுக்கு வரான், பாசிட்டிவா எடுத்துக்கோ. இது அவர் குடிக்கிறதெல்லாம் பாசிட்டிவா எடுத்துக்கிட்டா? மாடா அடிக்கிறான், என்ன பண்ண? பாசிட்டிவா எடுத்துக்கோ. சமையலே செய்ய மாட்டேங்குது, பாசிட்டிவா எடுத்துக்கோ. சம்பளமே கைக்கு தர மாட்டேன்றான், பாசிட்டிவா எடுத்துக்கோ. நீ பாசிட்டிவா எடுத்துக்கோ. எல்லாம் பாசிட்டிவா எடுத்துக்கோ. இதான் பாசிட்டிவா எடுக்கிறது. என்ன மீனிங்? அது எடுக்க முடியாது. என்ன பாசிட்டிவ் அர்த்தம்னாக்கா நீ சொல்றது பொய்யே சொல்லு. உங்க வேத வாக்கியம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? என்ன இருக்குது அதை பேசு, இல்ல பேசாத. வாயை பொத்திக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. இருக்கிறது மாதிரியும் சொல்லிடு, இல்லைன்னா சொல்லாத. அது விட்டு போட்டு வார்த்தைகளை பாருங்க. அதான் சொல்றது, வார்த்தை
எந்த அளவுக்கு ஆளுகை செய்துனாக்கா நம்ம என்ன வேணாலும் கிரியேட் பண்ணலாம் இந்த நாவை வைத்துக்கொண்டு. அதுக்கு தான் ஜட்ஜிக்கிறாரு, அதுக்கு தான் அட்வொகேட்ஸு கோர்ட்டு வக்கீலாகிறாங்க. ஏன்னாக்கா அவங்க நம்ம வாய் சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் வாயே உத்து பார்த்துங்கிறாங்க, பேசுறதெல்லாம் கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு தீர விசாரிக்கிறாங்க. ஆனால் இந்த நாவை வச்சு ஜட்ஜே தூக்கில் தள்ளி விட்டுறோம் நம்ம. அந்த மாதிரி நாவு நம்மளுது. அதனால தான் ரொம்ப எச்சரிக்கையாக கோர்ட்டில் உட்கார வச்சு கைதி கூண்டில் வச்சு அவனை நல்லா விசாரிக்கிறது, ஆதாரங்களை பார்க்கறது, சாட்சிக்காரங்களை பிடிக்கிறது, சொல்லி இந்த உண்மையா பொய்யான்னு தெரில, இது நரக வாய், இது கூட யாருன்னா சாட்சிங்களான வாயோ நரக வாய் தான். ரொம்ப கஷ்டம். நாவு அடுக்க ஒரு அளவுக்கு கூடாது. இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்லி அனுப்புகிறேன்னாக்கா வசனம் 8ல் நாவை அடுக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அப்போ உங்கள் நாவை ஏன் ஆகும்? அங்கே சொல்லப்படுற நெருப்பு நாவு தான், விஷ நாவு தான், அடுங்காத இப்பிரபஞ்சத்தின் அநீதி நிறைந்த நாவு தான். இந்த செய்தி நீங்கள் பெற்றுக்குன்னு வீட்டுக்கு சமாதானமாக என்ன பண்ணுறது? அடுக்க முடியாது. வேத வாக்கியம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி அடுக்கிறது நாவை? ஒரு மனுஷன் அடுக்க முடியாது. யாரை வச்சு தான் நம்மளை நாவை அடுக்க முடியும்? யார் நாவை வச்சாலும் அடுக்க முடியாது. ஏன்னா அவன் ஒன்று பேசினாக்கா அதுக்கு 9 பேசுகிற நாவு நம்மளுது. நாவை அடுக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அப்போ நாவை எதுதான் நடக்கும் சொல்லுமா? இல்லை, என் நாவு ஆல் ரைட், என் நாவு கரெக்டாக தாக்குது நீங்கள் நினைச்சிருக்கிறீங்களா? நோ. ஏன்னா உங்கள் சரீரத்தை நீங்கள் ஆண்டு கொண்டு நில்லை. உங்கள் சரீரத்தை நீங்கள் மேற்கொண்டு நில்ல. ஏன் மேற்கொண்டு நில்ல? நாவை அடக்க முடியல. வாயை அடக்க எந்த மனுஷனாலும் கூடாது. பட் ஒரே ஒரு விதத்தில் நாவை அடக்க முடியும். எப்படி? அது 17க்கு போயில நேரம் இல்லாத பட்சத்தில். பரத்திலிருந்து வருகிற என்ன வார்த்தை? பரத்திலிருந்து வந்தாலொழியே உங்க நாவையும் என்னுடைய நாவையும் அடக்க வாய்ப்பில்லை. இந்த பூமியில எந்த மனுஷன் நாவையும் அடக்க முடியாது. நாவை அடக்க வேண்டும் என்றால் என்ன தேவை? நன்மையான ஈவு பரத்திலிருந்து வருது தெரியுமா? அந்த பரத்திலிருந்து ஞானம் வந்தாலொழிய உங்க நாவையும் என் நாவையும் அடக்க வாய்ப்பில்லை. அப்ப நாவை அடுக்கிறது எது? அபாவ் பரத்திலிருந்து அடுக்கிற வல்லமை வருகிறது. பரத்திலிருந்து வருகிற வல்லமை தவிர உங்க நாவையும் என் நாவை அடக்க வாய்ப்பில்லை. ஹல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்கு மேல் சோதித்தீரார் தாங்கிட பலனளிப்பார்.
துதித்திடார் தாங்கிட பலனளிப்பார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. அத்திமரம் துளிர் விடாமல் ஆஸ்திகள் அழிந்து நஷ்டம் வந்தாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆஸ்திகள் அழிந்து நஷ்டம் வந்தாலும், கர்த்தருக்குள் சந்தோஷமாய் நித்தமும் மகிழ்ந்திடுவேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் நித்தமும் மகிழ்ந்திடுவேன். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தும், நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தும், கர்த்தர் அன்பை விட்டு நீங்கா சுத்தனா நிலைத்திருப்பே. ஹல்லேலூயா. சுத்தனாய் நிலைத்திருப்பேன். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே.